வணக்கம்ங்க. வணக்கம். என் பேர் தீபு. கம்பெனி நேம் ஸ்ரீ லக்ஷ்மி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், ரோலிங் ஷட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கடைக்கு முன்னாடி எல்லாம் வருதுமே, க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது ஷட்டர் தான். புது பில்டிங் எல்லாம் கட்டுறீங்கன்னா இந்த ஷட்டர் உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நான் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ரோலிங் ஷட்டர், இந்த கையால் தூக்குறது ஷட்டரும் உண்டு. இந்த லிவரை சுற்றி மேலே ஏற்றுறது அந்த ஷட்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஷட்டர் இருக்கு, மோட்டரைஸ்டு ஷட்டர். நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுட்டு சுவிட்ச் பட்டன் அமுத்தினா கூட அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். ஷட்டரில் இப்போ பெஸ்ட்டான ஷட்டர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா? என்ன மெட்டீரியல் நீங்கள் போடுறீங்க? நார்மல் ஷட்டர்னா சிஆர் மெட்டீரியல் தான் போடுவோம். கடைக்கெல்லாம் முன்னாடி சிஆர் மெட்டீரியல். இதுலேயே வந்து ஜிஐ மெட்டீரியல் இருக்கு, இல்லை பவுடர் கோட்டிங் மெட்டீரியல் இருக்கு. அதனால இல்லை பர்பரேஷன் லீஃப் ஒன்று இருக்கு. நம்ம இப்போ புதுசாக வீடெல்லாம் கட்டுறோம்னா அங்கே போடுறதுக்கு தான் இந்த பர்பரேஷன் லீஃப் இருக்கு. ஃபுல் நெட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஏர் சர்க்குலேஷன்லாம் வருவதையும் க்ளோசிங்குக்கு ஷட்டர் மாதிரி க்ளோஸ் ஆகும் வேணுமா. அப்புறம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணும். பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதில் நம்ம மோட்டரெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்தேன்னா நமக்கு தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. ரிமோட் கண்ட்ரோல்லையே நமக்கு அதை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷட்டர் சின்ன ஷட்டரில் எவ்வளோ அடி எந்த சைஸில் தான் செய்வீங்க அப்படிங்கிறது? இல்லைங்க, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன அளவு கொடுத்தா கூட நம்மளால பண்ண முடியும். சின்னதுலேருந்து எவ்வளோ பெருசு? சின்னதுலேருந்து ஒரு 3 மீட்டர் லேட் ஒரு 4 ஃபீட் 4 அடியிலிருந்து பண்ணிட்டு 40 அடி வரைக்கும் நமக்கு பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் உங்கள் ஷட்டர் வந்து எங்கே, கேரளா, தமிழ்நாடு எல்லா பக்கமே போகுமா எப்படிங்க? நம்ம எல்லா பக்கமே போகும் சார். தமிழ்நாடு எல்லாமே, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி தமிழ்நாடு எல்லா பக்கமும் வந்து நம்ம உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணி கொடுக்குறோம். சரி, எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் கூட அவங்க கேட்டால் அது மறுபடியும் அங்கே போய் என்னென்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். டிசைனிங் கேட்டாலும் எல்லா டிசைனிங்குமே நீங்கள் கொடுப்பீங்க? ஆமாம், இதில் என்னெல்லாம் டிசைனிங் இருக்குங்க? இது வந்து ஒரு 4 டிசைன் இருக்கு ஷட்டர்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹாஃப் ரவுண்டா வரும் ஷட்டர். இந்த ரவுண்ட் ஷட்டர்னா ரவுண்ட் லீஃப்னா அதுக்கு சொல்றாங்க. இங்க என்ன ஒரு குட்டி செமி ஃபிளாட் ஒன்று இருக்கு, ஸ்கொயரா, சின்ன ஸ்கொயரா இருக்கும். இன்னும் ஃபுல் ஃபிளாட்னு ஒன்று இருக்கு, ஃபுல்லா ஃபிளாட் லீஃப்ல இருக்கு. மறுபடியும் என்னன்னா சீப்ரா லைன் இருக்கு, 4 லைன் போட்டு இந்த ஃபிளாட் லீஃப்ல இருக்கு. இந்த மாதிரி 4 மாடல் தான் அங்க இருக்கு. இப்போ நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவைப்படுதோ, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். மெயினா நம்ம ஆட்டோமேஷன் ஷட்டர், நம்ம ரிமோட் கண்ட்ரோலால நம்மள ஷட்டர் தயார் பண்றது தான். இப்போ நம்மளுக்கு சுற்று மற்ற கையெல்லாம் ஏற்றி விடணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கெல்லாம். பெரிய ஷட்டர்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும், காலையில திறக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமா படுவாங்க. அதனால இப்போ மோட்டரைஸ் ஷட்டர்லாம் பண்ணி கொடுத்தோம். அதுல வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, புஷ் பட்டனும் இருக்கு. மேனுவலா நம்ம இந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா தனியாகவே ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். அந்த லிமிட் எவ்வளோ வேணும்னா அங்கே போய் ஸ்டாப் ஆகும். மறுபடியும் அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணினா கீழே வந்து நிற்கும். அதனால நமக்கு எந்த பிரயாசமும் கிடையாது. சீக்கிரமா இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. முன்ன கையில வச்சுட்டு பெரிய ஷட்டர்னா இண்டஸ்ட்ரியல் ஷட்டருக்காக தான் இந்த கியர் லிவர் வச்சுட்டு சுத்திட்டேன்னா அப்படியே ஏறிடும். அப்போ நமக்கு எவ்வளவு வெயிட் இருந்தால் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த லிவரை சுற்றி கொடுத்துட்டேன்னா அது அப்படியே ஏறிடும். இந்த மாதிரி பண்றது நம்ம பண்ணி. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் சொல்றீங்க, அது வந்து எப்படி எவ்வளவு வெயிட் இருந்தாலும் மேலே இதாகிக்குமா? அதுக்கு ஒவ்வொரு மோட்டருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ சின்ன ஷட்டர்னா சின்ன மோட்டர் போட்டா போதும், பெரிய ஷட்டர்னா பெரிய மோட்டர் போடுறோம். அதுக்கு எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டரை நாம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க சர்வீஸ் இப்போ அதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்னன்னா ஷட்டர்ல முதல்ல ஃபிட் பண்ணி கொடுத்தேன்னா அது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வராது. அதுதான் மெயினாக இருக்கு. கொஞ்ச நாள் கழிஞ்சு இந்த ஸ்ப்ரிங் கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகிட்டுன்னா நம்ம அதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான் இது பிரச்சனை இருக்கு. நம்ம ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்படி தோணிச்சுன்னா நீங்க மறுபடியும் எங்களை கூப்பிடலாம். ஏன்னா நமக்கு சர்வீஸ் டீமே ஒன்று வச்சிருக்கோம். அங்கே வந்து உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை மறுபடியும் சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா அதை சரியா இருக்கு. அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே தான். இந்த சர்வீஸ் கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ உங்க ஷட்டருக்கு கேரண்டி எல்லாம் இருக்குது அப்படிங்க? ஆமா இருக்கு. இந்த ரிமோட் ஷட்டருக்குன்னா நமக்கு மோட்டரோட 1 இயர் வாரண்டி இருக்கு. வாரண்டி நம்ம ஷட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கும் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்குறோம். அது எவ்வளோ என்ன ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஷட்டருக்கும் கேரண்டி இருக்கு. இதுதான் ஸ்பெஷல். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்களா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.